Hello everyone, welcome back to the channel. So இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா Volkswagenல Virtus வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பிளாக் ரேப் கொடுத்துட்டு சம் டீட்டெயிலிங் ஆக்சசரிஸ்லாம் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்பனில் வந்து டிப் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோஸு அண்ட் அந்த மிரர் கேப்லாம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் மிரர் போட்டுட்டு இதுலேயும் வந்து டிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அந்த ரேசிங் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பான்சர்ஸ் நேம்ஸ் ஃபுல்லாக அதிலே போட்டிருக்காங்க. அண்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கீழேருந்து அந்த எண்டு ஃபுல்லாக வந்து என்லைனில் இருக்கிற மாதிரி வந்து டிஃப்யூசர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஹூடு வந்து அதாவது பானட் வந்து ஃபுல் கிளாசி பிளாக்கில் ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லேயும் வந்து ஃபெண்டர் வந்து பிளாக்கில் ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் ஆல்சோ வந்து பிளாக் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேக்கில் உள்ள லோகோவும் பார்த்தீங்கன்னா டீக்ரோம் பண்ணி அதில் வந்து கார்பன் ஃபைபர் டிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு யூனிக்கான ஒரு கிராஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்து அவங்க கஸ்டமர் ஓகே பண்ணி இப்போ அந்த கிராஃபிக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வீடியோ நான் அப்போ அட்டாச் பண்ணுறேன். அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு ரேப் உங்களுக்கு பண்ணணுன்னாலும் நம்ம டேரெக்டாக நம்ம ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் வந்து ரேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாமா? இப்போ பிஃபோர் கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் வெஹிக்கிளும் எண்டு டு எண்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபோம் வாஷ் அடிச்சுட்டு வண்டி பக்கவாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கிளியர் பிரிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காக என்ன ரீசன் அப்படின்னா சின்ன சின்ன நேனோ பார்ட்டிக்கல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு கிராஃபிக்ஸில் அவுட்புட் வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக காமிக்கக்கூடாது. அதனால தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு அடுத்து ஒரு பாலிஷ் கொடுத்துட்டு பக்கவாக 0 ஸ்வர்ல் மார்க்கில் வந்து நம்ம வண்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட அவுட்லுக்கும் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக ஒரு லுக்கில் பயங்கரமாக இருக்கும். அது போக அந்த சைடு பேனல்ஸ் அதாவது டோர் அண்ட் ஃபெண்டர் பேனல்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த மாதிரி மேலே கிளியர் பிரிண்ட் போட்டால் சீக்கிரம் ஃபேட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குமா, கலர் போகிற வாய்ப்புகள் இருக்குமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ஃபிலிமுக்கும் இந்த கலருக்குமே வந்து நம்ம 3 years வாரண்டி கொடுக்குறோம். 3 years to 5 years வாரண்டி கொடுக்குறோம். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி உள்ள ஃபிலிம் தான். ஸோ இது வந்து நல்ல லைஃபாக அந்த 3 years வந்து 3 yearsக்கு மேலேயும் உழைக்கும். 3 years போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் வேணால் கூட நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போதுமே கூட வந்து இது மறுபடியும் பெயிண்ட் பிச்சுக்கு வருமாங்கிற டவுட் நிறைய பேத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவலை எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணாது. நீங்கள் ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா கூட அழகாக அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன கஸ்டமர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு டிசைன் கஸ்டமருக்கு அவுட்புட் அனுப்பியிருப்போம். ஆனால் அந்த டிசைனில் இருந்து எனக்கு வந்து கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு கஸ்டமர் முன்னாடி தான் அப்ளிகேட் பண்ணோம். கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு நேம் வந்து அடுத்த டோருக்கு வருது, எனக்கு பேக் டோருக்குள்ளேயே நேம் அடங்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேட் பண்ண நேரத்தில் சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டோன்னா அந்த கரெக்டாக அட்ஜஸ்ட் உட்காரனால ஏன்னா டோரோட எண்டுக்கும் போயிடக்கூடாது, டோரோட அந்த ஸ்டார்டிங் எண்டுக்கும் போயிடக்கூடாது. அதனால் நடுவமாக பார்த்து கரெக்டாக வச்சு ஏன்னா அந்த அட்ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு ½ hour ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் அழகாக பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் ஒரே பர்டியல் ரேப்பாக இருக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் டிலே ஆகி பண்ணோம். கிட்டத்தட்ட இதுக்கு நமக்கு எடுத்துக்கிட்ட டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 dayல வந்து இதை நம்ம ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது போல் உங்களுக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை ஃபுல் ரேப் பண்ணணும் இல்லை பிபி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப் டைரெக்டாக விசிட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை நீங்கள் வச்சுருக்கிறது உங்களுக்கு ஐடியா பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பரு காண்டாக்ட் நம்பரு கடை அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கான ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது, தென்காசிலேயே ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் இட் சப்போர்ட்டர்ஸ். ஒரு 1.5 days வந்து நமக்கு இதுக்கு வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள்.
ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொட்டிக்கிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ரேப் ஒர்க் வந்து உங்களுக்கும் பண்ணணும் விருப்பம் அப்படி இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம ஷாப் விசிட் பண்ணி உங்களோட ரேப் டிசைன்ஸை நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிளுக்கு ஒட்டிகிட்டு போகலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வண்டியோட ரேப் டிசைனோட சந்திக்கலாம். பாய் பாய்.